இதுதான் தக்காளி. இந்த தக்காளியை வச்சுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து தக்காளி ரசம் செய்ய போகிறோங்க. இது புதினா தலை நினைக்கிறேன். நல்லா ஏதோ போட்டு அடிக்கிறது. தக்காளி ரசம் வைக்கிறேங்க. தக்காளி தோட்டமே போட்டாச்சு. நல்லா எப்படி இது பார்த்தியா? தக்காளி தக்காளி கொழுக்கு முழுகுன்னு இப்படி கத்தாதுடான்னு பிபி ஏறிக்கு போதும். அப்புறம் ஹை ப்ரெஷரு. தலைவர் அது என்ன தக்காளி அறுத்து தரோம், தக்காளி ரசம் வைக்கிறியா? கேக்கு செஞ்சு தரேன், கேக்கு செஞ்சு தரேன். ஏதோ நாய் பீ மாதிரி என்ன போறேன், வாயிலே வைக்க முடியல. நாய் பீ மாதிரிக்குது. ஐயோ கேக்கு எவ்வளோ நெய் போடுறேன் நான். உட்காரது எடுத்து ரப்பி எடுத்து வந்தேன். எவ்வளோ நெய் போடுறேன் தெரியுமா? நெய் மட்டும் போட்டா போதுமா? அதுக்கு வேற என்ன போடணும்? நெய் மட்டும் போட்டா கேக்கா? நெய் போடுறேன். எவ்வளோ இந்த மாதிரி தக்காளியை சாப்பிட்டு தான் எல்லாம் வந்து நோய் வருது. இது வந்து ஹைப்ரைடு, அதாவது தவளையில் இருக்கிற டிஎன்ஏ ஜீனு, தேடில் இருக்கிற டிஎன்ஏ ஜீனு இதெல்லாம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி புது ரகமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் தக்காளி வந்து அழுகாது. ஒரு மாதம்னா கூட அழுகாது. நாட்டு தக்காளினா வந்து இந்த காம்பு ஓரம் விரிசலை விடணும், அழுகணும். அதுதான் வந்து ஒரிஜினல் தக்காளி. ஆனால் இது எல்லாமே வந்து ஹைப்ரேட்டு. இது சாப்பிட்றதுனால சரியான ப்ராப்ளம் தான் வரும். தயவுசெய்து நாட்டு தக்காளி சாப்பிடுங்க. இந்த மாதிரி தக்காளிலாம் வாங்காதீங்க. மார்க்கெட்டில் நாட்டு பழமாக கேட்டு வாங்குங்க. நீங்கள் நாட்டு பழமாக கேட்டால் தான் விவசாயி நாட்டு பழமாக விளைய வச்சு கொடுப்பாரு. நீங்கள் வந்து இது எதுவும் அழுகாத ஒரு மாதம் ஆனாலும் அழுகக்கூடாதுன்னு நல்லா ஹைப்ரிடாக கொடுங்கன்னா விவசாயி அதை தான் போடுவார். ஓகேவா? இதெல்லாம் இந்த தக்காளிலாம் வேஸ்ட்டு சாப்பிட்றது. நோய் தான் நிறையா வரும். தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.